பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான காரியங்களுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த சில நாட்களாக சரீரத்தில் மிகவும் பலவீனம். ஆக்சுவலாக நேற்றைய சாயங்காலத்தில் கூட ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிடலாம், முடியாது, இன்னைக்கு என்ன சொல்லும், ப்ரைஸ் சொல்லும், தேங்க்யூ. அந்த அளவுக்கு சரீரத்தில் மிகவும் ஒரு பலவீனம். ஆனாலும் தேவ சமூகத்தில் உட்காரும்போது கர்த்தர் கொடுத்த வாக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்று சொல்வதை விட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் வேலைக்காரராகிய எங்களுடைய வேலை. ஸோ தேவன் அப்படியாக நிலைநிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அதனால் பேசும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, ஓகே. இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு, உயர்வுக்கு வேதம் சொல்லும் 4 வழிகள். உயர்வுக்கு சொல்லுங்க 4 வழிகள். என்னால் தான் கொஞ்சம் முன்ன பின்ன பேச முடியாதுன்னு சொன்னேன், நீங்களாம் நல்லா பேசலாம், சரியா? உன் வாயை விரிவாய்க்கிற நான் அது எதனால் நிரப்புவேன்? நன்மையினால் நிரப்பேன்னு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேசணும், சரியா? ஓகே. உயர்வுக்கு வேதம் சொல்லும் 4 வழிகள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நம்ம சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 3:3. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். தேவனுடைய சுபாவம் என்ன என்பதை தாவீது இங்க விளக்குகிறார். தேவன் உயர்த்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உயர்த்துகிற தேவன். ஆனா அந்த உயர்த்துகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த உயர்வு இருக்கா? சொல்லுங்க, உயர்வு இருக்கா? அதுக்கு தாங்க ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் சர்ச்சு கூட கொஞ்சம் லேட்டா வரும். பிரயாசப்படுறோம் இல்லையா எல்லாருமே? ஆனால் அந்த உயர்வு வரல. ஏன் வரல அப்படின்னா, சில காரியங்களை நம்ம நேர்த்தியாய் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம்தான், தேவன் நம்மை உயர்த்தணுன்றது அவருக்கு பிரியம்தான். ஆனால் அவர் உயர்வுக்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும், சரியா? யாரும் சும்மா சம்பளத்தை கொடுத்துட மாட்டாங்க. ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே என்ன பண்ணணும்? நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், சரியா? ஸோ அந்த பிரகாரமாக தேவனும் சில நியமங்களை வைத்திருக்கிறார். அதனால தான் பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் புஸ்தகம் 2:7. அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அப்போ தாழ்த்துறதும் உயர்த்துறதும் யாரு? கர்த்தர். ஏன்னா அவர் ஒரு நியமத்தை வச்சுட்டார். ஏதேன் தோட்டத்துல உலகத்தையே படைச்சு, ஏதேன் தோட்டத்துல மனிதனை உருவாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள்னு அதிகாரத்தை கொடுத்தாரு. ஒரே ஒரு நிபந்தனை வச்சாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய கனியை புசிக்கக்கூடாது. பழத்துல என்னங்க பிரச்சனை? பழத்துல பிரச்சனை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு
அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா என்பதை பார்ப்பதற்கு தான் பழம். ஹலோ, விளங்குதுங்களா? அதுக்கு தான் பழம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பிரகாரமாக தேவன் சில நியமங்களை வைத்து அதன் அடிப்படையில் ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏன் தேவன் இதை செய்கிறார் என்று பார்ப்பீர்களே ஆனால், சங்கீதங்களின் புஸ்தகம் 75ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 75, 6, 7. ஜெயம் வராது. தேவன் யாரா? அவர் நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் தான் உயர்த்துறது, தேவன் தான் தாழ்த்துறது. புரியுதுங்களா? வசனம் பார்த்தோமா? தேவன் தான் உயர்த்துறது, தேவன் தான் தாழ்த்துறது. அதே நேரத்தில் தேவன் நியாயாதிபதி, அவர் சில நியமங்களை வச்சிருக்கிறாரு. அந்த நியமங்களின் அடிப்படையில் நாம் வாழும்போது கர்த்தர் உயர்த்துவார். அந்த நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படியலைன்னா என்னத்தான் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாலும் அது மாறாது, அது மாறாது. அப்போ பூமியில நம்ம எப்படிதான் இருக்கணும்? தாழ்ந்துதான் இருக்கணும். அப்போ உயர்வுக்கு நம்ம தேவனிடத்துல அந்த காரியங்கள் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி தேவன் நம்மை உயர்த்தணும்னா, இந்த உயர்வு எல்லாருக்கும் பிடிக்கும்ல? பிடிக்காத ஆள் யாராவது இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற என்ன பிரச்சனைன்னு அர்த்தம். நான் உயர்வே வேணாங்க, நான் இருக்கிற மாதிரியே இருந்துக்கிறேன். இல்லை, உயர்வை எல்லாருமே விரும்புகிறோம். குறிப்பாக இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னா, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் சிகரத்திலே வைப்பார். அதே நேரத்தில் கர்த்தரை அண்டிக் கொள்ளாமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த உலகத்துல வரக்கூடிய எல்லாம் கஷ்ட நஷ்டத்துக்கும் நம்மள உடன் வரணும். ஆல்ரெடி நியாய தீர்ப்பு அங்கங்க பத்திக்கிட்டு எரியுது. எரியுதா இல்லையா? எங்க எரிஞ்சிட்டு இருக்கு சொல்லுங்க. பயங்கரமா நியூஸ் எல்லாம் பாரு. நியூஸ் பாக்குறது இல்லையா? அமெரிக்காவே எரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. கலிபோர்னியா தேசமே என்ன ஆயிடுச்சுங்க? எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை திருச்சபைகள் இருக்கு தெரியுமா? அங்க எத்தனை சபைகள் இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 3 பட்டணமே எரிஞ்சிடுச்சு காட்டு தீயினால. என்ன காரணம் அப்படின்னு சில போதகர்கள் மூலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, சபையில சத்தியத்துக்கு மாறாக சில வேற வேற காரியங்களை நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு வரும்போது நிறைய சபைகளை பார்த்துட்டு வரேன், பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க சபையில. சமத்துவ பொங்கல். நான் பொங்கலுக்கு விரோதமானவன் கிடையாது, அது ஒரு தமிழர் திருநாள், அது நல்ல விஷயம். ஆனால் அந்த உடன்பாட்டை ஒரு விக்கிரக ஆராதனையா செய்யக்கூடாது. அந்த உடன்பாட்டை ஒரு விக்கிரக ஆராதனை செய்ய. மூட நம்பிக்கை, விக்கிரக ஆராதனை கிறிஸ்தவத்துக்கு புறம்பானது. அது ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. அது ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொங்கல்ன்றது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, சூரிய கடவுளுக்கு செய்யுது. என்னதுங்க தெரியுமா? எவ்வளவு வேலை பாரம்பரிய இந்துக்கள் வந்திருக்கீங்களா? காலையில இருந்து அந்த பொங்கல் வச்சு யாரை கும்பிடுவாங்க? நீங்க சொல்லுங்க. சிருஷ்டியை கும்பிடணுமா, சிருஷ்டிகரை கும்பிடணுமா? படைத்தவரை நம்ம ஆராதிக்கிறோம், படைப்பை நம்ம ஆராதிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுது? சபைகள் அதோடைய அர்த்தம் தெரியாம படைப்பை ஆராதனை பண்ணிட்டு இருக்கு. கேட்டா ஒருத்தர் சொல்றாரு, இயேசு நீதியின் சூரியன். அவர் நீதியின் சூரியன், மேலே எறிகிற சூரியன் இல்லை. அதான் தெளிவு வேணும். தெளிவு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இயேசு கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது சொன்னார், முதல் வார்த்தை இப்படிதான் ஆரம்பிச்சாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள், எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்னார். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அந்த பரிசுத்தத்துல இருந்து நம்ம கெடுக்கிறோம்.
இன்னைக்கு உலகம் ரொம்ப மோசமா கிறிஸ்தவர்களை உலகத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்குது. நிறைய ஊழியக்காரங்க விழுந்துட்டாங்க. ஆத்துமாக்கள் மேலெல்லாம் இப்போ கரிசனையே இல்லை. வந்தாவா வர கட்டிப்போ, கேட்டா கேளு கேட்க கட்டிப்போ, இப்படிதான் ஆயிடுச்சு. ஆத்துமாக்கள் மேல கரிசனை இல்லை. ஆனாலும் தேவன் இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நமக்கு சத்தியத்தை கொடுக்கிறார். அதனால நம்ம அந்த காரியத்தை நல்லா உள்வாங்கணுங்க. ரொம்ப முக்கியம். வாழ்க்கை மாறணும்னா மாறாது. வாழ்க்கை மாறவே மாறாது. நீங்கள் மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறிடும். புரியுதுங்களா? ஸோ மாற்றம் முதல்ல எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த மாற்றம் வந்துட்டா எல்லாமே மாறிடும். சரி, இன்னைக்கு இந்த உயர்வுக்கு வேதம் சொல்லும் ஒரு 4 வழிகள் என்ன என்பதை நம்ம பார்த்து, நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நம்ம போகும்போது உயர்வுக்குரியவர்களாய் நம்ம இங்கிருந்து புறப்பட்டு போகணும். எத்தனை பேர் வாழ்க்கை மாறணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட என்னுடைய தரம் மாறணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தர் இன்னைக்கு உங்களோட தெளிவா பேசுறாரு. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அவர் தயார் நிலையில இருக்கிறார். அவர் கொடுக்கிற இந்த 4 ஆலோசனையை நம்ம கீழ்ப்படியணும். இந்த 4 ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் அபியாசப்படுத்துவீர்களே ஆனால் அடுத்த 2025 முடிவில் நீங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருப்பீர்கள். கர்த்தர் நிச்சயமாக சாட்சியாய் வைப்பார், நிச்சயமாக வைப்பார். ஆகினால உயர்வுக்கு வேதம் சொல்லும் 4 வழிகள் என்னன்றத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது காரியம், யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 5:10. யாரை உயர்த்துகிறாராம்? நல்லா படிங்க மறுபடியும். இப்ப சொல்லுங்க, யாரை உயர்த்துகிறார்? தாழ்ந்தவர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. யாரை மீனா உயர்த்துகிறாராம்? துக்கிக்கிறவர்களை தேவன் உயர்த்துகிறார். நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். உயர்வு வரலன்னு நம்ம துக்கிக்கிறோம். என்னதுங்க? உயர்வு வரலன்னு நம்ம துக்கப்படுறோம். ஆனா வசனம் என்ன சொல்றது தெரியுமா? நீ துக்கப்படு, நீ உயர்ந்துடுவது. அப்ப என்ன துக்கம்? நீங்க சொல்லலாம், அப்படியா என் வாழ்க்கையே துக்கமா தான் இருக்குது, அப்ப கர்த்தர் இந்த வருஷம் என்ன உயர்த்திடுவாரா? அந்த துக்கம் இல்லை. எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னா, வேதத்துல 3 விதமான துக்கங்கள் உண்டு. 3 விதமான துக்கம் உண்டு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 7:9. ஒன்னு, துக்கப்பட்டதற்காக அல்ல. 2, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். யாருக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே? இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா 3 விதமான துக்கம். ஒன்று, இந்த உலக ரீதியாக நமக்கு வரக்கூடிய துக்கம். இன்னொன்று, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். 3வது, தேவனுக்கேற்ற துக்கம். இப்ப காரியம் என்னன்னா, அதுல 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம். பாத்தீங்களா? அங்க 10வது வசனத்துல சொல்றாரு, இதே மாதிரி 3 விஷயத்த சொல்றாரு. ஒன்னு மனஸ்தாபம், இன்னொன்னு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல், 3வது லௌகீக துக்கம். அப்போ துக்கம்ன்றது 3 விதமான துக்கம். ஒன்று, இந்த உலகத்துல வரக்கூடிய துக்கம். அது ஜென்ரலா நம்மளே சொல்லலாம். கடன், வியாதி, வீட்டில் வரக்கூடிய சமாதான கேட்டுவான பிரச்சனை, இதெல்லாம் நம்மளுக்கு என்னவா இருக்குதுங்க? ஒரு துக்கமா இருக்குது. சில வேலை ஸ்தலத்துக்கே போக முடியாது. அங்கே போனாலே ஒரு துக்கம்.
கஷ்டப்படுறோம், சம்பளம் கிடைக்கலன்றது துக்கம். இப்படி உலக ரீதியாக வரக்கூடிய ஒரு துக்கம். ஆனா நம்ம பார்த்தோமே, துக்கிக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார்னா அது இந்த துக்கத்துக்கு இல்லை. ரெண்டாவது பார்த்தோமே, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம், அதுதான் தேவனுக்கேற்ற துக்கம்னு சொல்றாங்க. உலக ரீதியாக வரக்கூடிய துக்கத்தை துக்கத்துல நீங்க போனீங்கன்னா அதனுடைய முடிவு மரணம். அதுதான் லௌகீக துக்கம்னு சொல்றாங்க. ஏன்னா முழு வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் வேதம் நிறைய விஷயங்களை நமக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குது. சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்க, எத்தனை வார்த்தைகள், எவ்வளோ விஷயங்களை வேதம் சொல்லி கொடுக்குது. ஆனா இதையும் தாண்டி நம்ம பிரச்சனையை குறித்து நம்ம துக்கப்பட்டா அது நம்ம சரீரத்துக்கு என்னவா மாறுதுங்க? சாபமா மாறுது. அதுதான் வசனம் சொல்லுது, லௌகீக துக்கம் மரணம். அப்போ தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் உயர்த்துகிற துக்கம் எதுனா ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலுக்குரிய துக்கம். அது என்னன்றதை விளக்குகிறேன். இப்போ நீங்க ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க, தேவனுக்கு விரோதமா ஒரு பாவத்தை செஞ்சிட்டீங்க. செஞ்சுட்டு செஞ்ச காரியம் தப்புன்னு உங்க மனசுல படுமா படாதா? படும். அது உணர்வு, மைண்ட் இண்டிகேஷன் சொல்லுவாங்க. அது உணர்வு. நீ தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணிட்ட? பாவம் செஞ்சுட்ட. அது உணர்வு. ஆனா உடனே நம்ம என்ன பண்றோம்? ஆமா நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு தேவன் கையில மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிப்பு கேட்டு விட்டுடுறோம். ஆனா மறுபடியும் அதை செய்யாம இருக்கிறோமா? சொல்லுங்க, செய்யறோம். அப்போ இப்படி செஞ்சு செஞ்சு மன்னிப்பு கேட்டு செஞ்சு ஒரு காலகட்டம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா மன்னிப்பு கேட்கறது கிடையாது. அந்த குற்றமே நமக்கு ஒரு பெருசாகவும் தெரியுதில்லை. இதுக்கு என்ன காரணம்னா மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் நமக்கு இல்லை. நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இதனால தேவன் வேதனைப்படுவாரு, தேவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்ற துக்கம் நமக்கு முதல்ல வரணும். நான் தேவனுக்கு விரோதமா என்ன பண்ணிட்டேன்? பாவம் செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். இது தேவனுக்கு எவ்வளவு விரோதமா, ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்படுவார். எனக்காக சிலுவையில மரித்தவர், எனக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர், நான் பரிசுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை என்ன பண்ணாரு? இந்த பூமியில கொடுத்தார். அப்படிப்பட்டவர் நான் தீமை செய்யும் போது அது அவருக்கு வருத்தமா இருக்குமோ என்ற எண்ணம் முதல்ல நமக்கு வரணும். ஐயோ நான் அதை செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு மன வருத்தம், ஒரு துக்கம் வரணும். இப்படிப்பட்ட துக்கம் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த ஆண்டில் உயர்த்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்களேன். 11. ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க, இந்த வசனம் வாசிக்கும்போது நல்லா கவனிங்க. 11வது வசனம். பயத்தையும் ஆவலையும் பக்தி வைராக்கியம் கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. பாத்தீங்களா? கவனிச்சிங்களா வசனத்தை? தேவனுக்கேற்ற துக்கப்படும் போது, தேவனுக்கு விரோதமா ஒரு பாவத்தை செஞ்சுட்டு ஐயோ இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேனே அப்படின்னு நீங்க படுற துக்கத்துல ஒரு 7 காரியத்தை இங்க சொன்னாங்க. கவனிச்சிங்களா? 7 காரியம். 1, ஜாக்கிரதையா இருக்கணுமா. என்னதுங்க? ஜாக்கிரதை. ஏன் ஜாக்கிரதைன்னா, அநேகர் பாவத்துல விழுந்திருந்தாலும் தான் பாவத்துல இருக்கிறோன்ற எண்ணமே இல்லை. ஒரு ஊழியக்காரு தன்னுடைய மகனுடைய பிறந்த நாள ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு. அந்த ஸ்டேட்டஸ்ல ஒரு சினிமா பாட்டு போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாரு? சினிமா பாட்டு.
ஒரு பிஜிஎம் மாதிரி போட்டு ஒரு சினிமா பாட்டு வருது அப்படி. இது எவ்வளோ பெரிய தவறுன்றது அவருக்கு என்ன ஆகல தெரியல. சடனாக நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னங்க ஐயா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீங்க, இந்த பிரகாரமாக இருக்குதே, உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சினிமா பாட்டு போடுறீங்களே, இது எப்படி ஐயா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க எல்லாருமே இதான் சொல்கிறீங்க, எல்லாருமே இதுதான் சொல்கிறீங்க, நீங்கள் அது ஸ்டேட்டஸ் என்னுடைய பர்சனலுங்க. அவர் சொல்கிறாரு, ஸ்டேட்டஸு பர்சனல், அது எப்படிங்க எல்லாருமே கேட்குறீங்க? இல்லை, உன் பர்சனல்னா உன்னோட வச்சுக்கணும், அது ஏன் உலகமே பார்க்குற மாதிரி வைக்கிறேன்? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஸ்டேட்டஸ் இஸ் நாட் அ பர்சனல். அது பர்சனல் கிடையாது, அது ஓப்பன் மார்க்கெட். அது நீ எப்படி இருக்கிற, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறன்றத உலகத்துக்கு காட்டுறது தான் ஸ்டேட்டஸ் சொல்லி அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறீங்க, உலகமே பார்க்குது, சத்திய வசனத்தை போதிக்கிற அந்த இடத்துல உனக்கு வசனம் இருக்கணுமா இல்லை உலக பிரகாரமான காரியம் இருக்கணுமா? அவரால் ஒத்துக்கவும் முடியல, கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. அது என்னுடைய பர்சனல், என்னுடைய காரியம். எப்போ பாரு பொன்மொழிகளை வர போடுவாங்க. எவ்வளோ வசனம் இருக்குது. தீர்க்கதரிசி ஆகிய சகரியா சொல்றாரு, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க, மல்கியா சொல்றாரு, அறிவை காக்க வேண்டும், அவனுடைய வாயில என்ன தேடுவாங்களாம்? வசனத்தை தேடுவாங்களாம். நீங்களும் நானும் ஆசாரியர்களாக இந்த உலகத்துல இருக்கிறோம். நம்முடைய வாயில தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? உலகத்தாருக்கு எதிர்பார்க்குற வசனம் நம்ம வாயில இருக்குது. அது உங்க மொபைல் ஃபோன்ல இருக்கணும், உங்க செய்கைகள்ல இருக்கணும், உங்களுடைய காரியங்கள்ல இருக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் ஆசாரியர்கள். புரியுதுங்களா? அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எங்க இடர்றோம், எங்க தப்பு பண்றோம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் சொல்றது, தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே அது ஜாக்கிரதையாகும். ரெண்டாவது, குற்றம் தீர நியாயம் சொல்லுதலாம். மற்றவங்க செய்யறதுக்கு நம்ம நியாயம் சொல்லுவோம், இப்படி செய்யலாமா, இப்படி பண்றீங்களே, இப்படி பேசுறீங்களே. ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும்? தேவனுக்கு விரோதமா நான் அப்படி செய்யலாமா, தேவனுக்கு விரோதமா நான் அப்படி பேசலாமா? அதுதான் சொல்றேன், குற்றம் தீர நியாயம் சொல்லுதல், அது நமக்குள்ள வரணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வெறுப்பு. என்ன வரணுமா? திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிறேனே. பாருங்க, ஒரு காரியத்தை தேவன் பிடிக்காத ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது தப்பு இல்லை. ஆனா நீங்க செய்யற விஷயத்தை வெறுக்கணும். புரியுதுங்களா? நீங்க செய்யற விஷயத்த வெறுக்கணும். அப்ப அந்த வெறுப்பை எப்படி காட்டுவீங்க? ஒண்ணு, ஜெபிப்பீங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நான் என்ன பண்றேன், திரும்ப திரும்ப செய்கிறேன், திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? அதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஜெபிக்கணும். ஆண்டவர் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்பா, ஆனால் திரும்ப திரும்ப செய்கிறேன், திரும்ப திரும்ப பண்ணுறேன், எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுங்க. ஜெபி. எவ்வளோ நாளைக்கு விடுதலை கொடுக்கணும்? சாறு வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அந்த எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெறுப்பு, அது வரணும், அது வரணும். அதுதான் பக்தி வைராக்கியம். இயேசு சொன்னார், மாம்சமோ பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. இந்த மாம்சத்துல பலவீனம் வரும், ஆனா ஆவியில எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நீங்க எதிர்க்கலன்னா மாம்சத்துல ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ வெறுப்பும் பயமும் ஆவலும் பக்தி வைராக்கியமும் கண்டிப்பும் உண்டாயிற்று. இதெல்லாம் வரணும் பாருங்க, இதெல்லாம் வரணும். அந்த வசனத்தை குறிச்சு வச்சு பாருங்க. இந்த 7 காரியமும் நான் தேவனுக்கு விரோதமாய் செய்யும் போது எனக்குள்ள இந்த 7 காரியத்தை என்னுடைய ஆவியில நான் காண்பிக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம ஆராதனை பண்றோம், பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதனை பண்றோம், அந்நிய பாஷையில பேசி ஆராதனை பண்றோம். கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க, ஆவிக்கேற்ற நடக்கை நமக்கு இருக்குதா? சபையில வந்தா மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? ஆவியில நிரம்பி ஜபம் பண்றோம். பாருங்க, நிரம்புறத நான் குற்றம் சொல்லல, ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறத விட ஆவிக்குரிய நடக்கை நமக்கு இருக்கணும். இங்க நிரப்பப்பட்டுட்டு வெளியில போயிட்டு அந்த ஆவி நிரப்புதலுக்குரிய நடக்கை இல்லைன்னா
அப்போ இங்க நம்ம பகட்டா வேஷம் போடுறோம். அதனால வேதம் சொல்லுது, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம். சபையில வரும்போது நான் நீதிமான், வெளியில போனா ஆமா, அது தேவன் பார்க்கல. மனுஷங்க முன்னாடி எப்படி வேணாலும் நடிச்சிருந்தாங்க, தேவனுக்கு முன்னாடி நடிக்க முடியாது. நம்மளை உயர்த்துறவர் அவர் தானே, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாத்துறவர் அவர் தானே. அவரு முன்னாடி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, துக்கிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். எப்படிப்பட்ட துக்கம்? தேவனுக்கு விரோதமா நான் அப்படி செய்யறேனே, தேவனுக்கு விரோதமா நான் பேசுறேனே, தேவனுக்கு விரோதமா நான் நடக்கிறேனே, ஆண்டவரே என்ன மாத்தணும் ஆண்டவரே. ஒரு துக்கம் வரணும். அப்படி துக்கிக்கிறவர்களை தேவன் என்ன பண்றாராம்? உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். பாருங்க, ஆவியான தேவன் நமக்குள்ளே என்ன பண்றாராம்? சொல்லுங்க. வார்த்தை வருதா பத்தியா? அதனால தான் முன்னாடியே சொன்னேன், உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன். ஆவியான தேவன் யாருக்குள்ள வாசம் பண்றாராம்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்துவும் ஆவியானவராய் நமக்குள்ளே என்ன பண்றாராம்? வாசம் பண்றாராம். வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8:9. கவனிச்சிங்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் எப்படி? மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருந்து. இப்ப தேவனுடைய ஆவி இருந்தா அப்புறம் யார் இருப்பா? சொல்லுங்க சிஸ்டர், படிச்சீங்களே. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் அப்புறம் ஏன்னா பிதா இருக்கிற இடத்துலதான் யார் இருப்பா? சொல்லுங்க. பிதா இருக்கிற இடத்துல யார் இருப்பா? குமாரன் இருப்பார், இயேசு இருப்பார். பிதாவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆவி இருக்குதா? இல்லைன்னா எபேசியர் 4:7 எடுத்து வாசி. எபேசியர் 4:6. ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, எல்லார் மேலும் எல்லாரோடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? பிதாவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்குது. பிதாவினுடைய ஆவி இருந்தா நெக்ஸ்ட் யாருடைய ஆவி இருக்கணும்? கலாத்தியர் 4:6 வாசிங்க. கலாத்தியர் 4:6. புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று பிதாவை கூப்பிடத்தக்கதாக குமாரனுடைய ஆவியை யாருக்குள்ள அனுப்பினாரா? இப்போ சொல்லுங்க, நமக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்குதா? ஆவியான தேவன் இருக்கிறாரா? குமாரனுடைய ஆவி இருக்குதா? அப்ப நம்ம யாரு? சாமி இருந்தா தாங்க கோயில். அப்ப சாமி உள்ள இருக்குதுனால இந்த சரீரம் என்னது? ஆலயம். இது ஆலயம். ஏன்னா கடவுள் உள்ள இருக்கிறாரு. கடவுள் உள்ள இருக்கிறதுனால இது ஆலயம். இந்த சரீரம் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்துல, இந்த சரீரமாகிய ஆலயத்துல அந்த தெய்வத்திற்கு களங்கம் வரக்கூடிய காரியம் வந்தா நம்ம துக்கப்படணும். நம்மளுக்கு அந்த துக்கம் வரணும். ஏன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் தேவன் இருக்கிறார். அப்போ அவருக்கு விரோதமா நான் செய்யும் போது, இந்த சரீரம் செய்யும் போது ஒரு மன வருத்தம் வரணும். அப்படி மன வருத்தப்படுகிறவர்களை தேவன் இந்த ஆண்டு என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். அப்போ உயர்வுக்கு வேதம் சொல்லும் 4 வழிகளில் முதலாவது வழி, துக்கிக்கிறவர்களை என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். இரண்டாவதாக சங்கீதம் 37:34. சங்கீதம்
37, 34. சங்கீதம் 37, 34. கர்த்தருக்கு காத்திருந்து வழியை கைக்கொள். இரண்டாவதாக பார்க்கிறோம், காத்திருந்து வழியை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். காத்திருந்து வழியை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். அப்போ 2 விஷயம் இருக்குது இங்க. காத்திருக்கணும், இன்னொன்னு என்ன பண்ணணும்? வழியை கை கொள்ளணும். காத்திருக்கிறதுனா என்ன சொல்லுங்களேன்? காத்திருக்குதல்னா என்ன? ஒரு வெயிட்டிங் பீரியட் இல்லையா? இப்போ செய்தி நடந்துகிட்டு இருக்கு, அதனால நீங்க என்ன பண்றீங்க? பொறுமையா உக்காடுறீங்க தெரியுமா? இதான் காத்திருக்குது. இப்போ ஒரு இன்னொரு 1 hour நான் எக்ஸ்ட்ரா எடுத்தா உங்க காத்திருக்குதல் என்ன ஆயிடும்? அப்ப நான் பார்த்துருக்கணும். நீ காத்திருக்குதல் என்றது கர்த்தர் சமூகத்துல என்ன பண்றது? உட்காருது. என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்துக்காக ஆக்காரு. அப்போ இன்றைக்கு வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்குது, காத்திருந்து வழியை கை கொள்ளுகிறவங்கள தேவன் என்ன பண்ணுவாரா? உயர்த்துவார்னா, காத்திருக்குதுன்னா எதுக்கெல்லாம் காத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். புலம்பல் 3:26. எதுக்கு காத்திருக்கணுமா? ரட்சிப்புக்கு. ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், நாங்க ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ரட்சிப்புன்றது இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்குறோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னை போகணும். இப்போ நான் டிக்கெட் வாங்குறேன், ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு சென்னைன்னு டிக்கெட் வாங்குறேன். வாங்கிட்டேன்னா ரட்சிப்பு என்ன வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி உக்காடுறேன். உக்காந்த பிறகு நெக்ஸ்ட் என்ன நடக்கணும்? அந்த ட்ரெயின் எங்கே போகணும்? சென்னை போகணும். ரட்சிப்பும் அப்படிதான். என்னைக்கு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய குமாரன்னு அறிக்கையிட்டு தேவனை உள்வாங்கினீங்களோ அன்னைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்துட்டீங்க, டிக்கெட் எடுத்துட்டீங்க. இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்குதுன்னா என்னன்னா, நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதோட முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட நாளை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க? ஐயா சொல்லிட்டாரு. எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்ட நாள் எனக்கு தெரியும் பிரதர், இந்த நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஞானஸ்நானம் எடுத்த ஆண்டை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? ரட்சிப்புன்றது ஒரு கல்யாணம், ஒரு பிறப்பு, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா புரிஞ்சுங்க. ரட்சிப்பு 3 காலங்களிலும் பயன்படும். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். ரட்சிப்பு கடந்த காலம்ன்றது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஜென்ம பாவம்னு ஒண்ணு இருக்குது. கர்மான்னு சொல்லுவான் இந்துஸ்ல. இந்த கர்மம் ஒரு மனுஷனுடைய சிரசுல வருது. அக்கிரமம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், ஜென்ம பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள அப்படி வந்துகிட்டே இருக்கும். இப்படி கடந்த கால சாபமும் பாவமும் நீ ரட்சிப்பின் அனுபவத்துல வந்த உடனே அது கர்த்தர் மன்னிக்கிறார். அப்போ கடந்த காலத்தோட எதுக்கு தொடர்பு இருக்குது? ரட்சிப்புக்கு தொடர்பு இருக்குது. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னே நம்ம சொல்றோம் நீதிமான். நம்ம யாரு? நீதி. ஏன்னா நம்ம இனிமே என்ன கிடையாது, பாவி இல்லை, நீதிமான். இன்னொன்னு நிகழ்காலம். நிகழ்காலத்துல ரட்சிப்பு எப்படி கிரியை செய்யுதுன்னா, இந்த உலகத்தின் அசுத்தத்துக்கு நம்ம தப்பணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பரிசுத்தம் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம என்னவாயிட்டோம்? பரிசுத்தவான். நிகழ்காலத்துல. வருங்காலம் போது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நீங்களும் நானும் மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவோட மணவாட்டியாகிய சபையாக போய் சேர போறோம். பரலோக ராஜ்யத்துல உட்கார போறோம். அது ஃபியூச்சர்.
இந்த மூன்றையும் நிறைவேற்றுவதுதான் ரட்சிப்பு. ஒரு நாள் நடந்த சம்பவம் ரட்சிப்பு கிடையாது. அந்த ரட்சிப்பு என்னுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் வருங்காலத்திலும் என்னை தொடர்ந்து வருவது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தவானாய் இருக்கிறேன், நான் தேவனுடைய வருகைக்கு, குமாரனுடைய வருகைக்கு நான் ஆயத்தமாகணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே சுத்திகரிச்சு ஜபத்திலையும் மற்ற காரியத்திலையும் நீங்க நிற்கிறீங்க தெரியுமா? அதுதான் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது. காலையில் ஏஞ்சேன், கிளம்புனேன், வேலையை பார்த்தேன், நைட்டு வந்தேன், சாப்பிட்ட, தூங்கினேன், இது வாழ்க்கை இல்லை. உலகத்தாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிப்புன்றது என்ன? கர்த்தர் இந்த நாளை எனக்கு கொடுத்தார். இந்த விடியலை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த நாட்கள்ல எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு நாள் ஏன் விடியுது அப்படின்னு இருந்தது, ஒரு இரவு ஏன் வருது அப்படின்னு இருந்தது. ஏன் இரவு நேரம் வருது, காலையில் வந்துட்டா ஏன் விடியுது, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம், சரீரத்தில் அவ்வளோ வேதனை. அப்போ நான் நினச்சி பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா இந்த பலவீனத்தை விட நான் மோசமாக இருப்பேன். இந்த பலவீனத்தை தாங்கிறதுக்கு நீங்கள் எனக்கு பலம் கொடுத்தீங்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கும்போது சொல்லுவேன், ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உயிர் கொடுத்துருக்குறீங்க, இந்த நாளை நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார் சகோதரி சகோதரி. அதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அப்படி நினைச்சு அந்த நாளை துவங்குங்களேன், அது ஆசீர்வாதமா இருக்கும். தடைகள் எல்லாம் உடையும், எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம எல்லா நாளும் இது ஒரு நாள் தான் நினச்சிங்கன்னு வச்சுங்க, அந்த நாள் அந்த நாளாவே மாறிடும். தேவன் அப்படி நம்மை அழிக்கவில்லை. அப்போ காத்திருந்து வழியை கை கொள்ளுகிறவரை தேவன் என்ன பண்றாரு? உயர்த்துக்கு. அப்போ காத்திருக்கணும். எது காத்திருக்கணும்? ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். 2வது ஏசாயா 40:31 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:31. காத்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். எதற்கு காத்திருக்கணும்னு பார்த்தோம்? முதல்ல ரட்சிப்புக்கு காத்திருக்கணும். 2வது யாருக்கு காத்திருக்கணுமா? யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன? காத்திருக்கும் போது என்ன கிடைக்குதா? நான் தமிழ்ல தான் பேசுறேன்ல, உங்களுக்கு தமிழ் புரியுதா? இல்லை எனக்கு விட்டு விட்டு கேட்கறதுனால பாதி பாதி வருதா வார்த்தை? ஆடியோ கரெக்டாக கேட்குதுங்களா? யாருக்கு காத்திருக்கணும்? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க, அப்போதான் நான் கரெக்டாக பேசுகிறேன்னா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். ஆமாம், கர்த்தருக்கு காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை தேவன் உயர்த்துவாங்க. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு விஷயம்தான், அதிகாலை ஜெபம். என்னதுங்க? அதிகாலை ஜெபம். ஒரே ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். கடந்த பலவீனத்தின் நாட்கள்ல சுத்தமா பேச முடியாது என்னால. காத்து தான் வரும், வாய்ஸே வராது, வெறும் காத்து. நான் என்ன சொல்ல வரேன்றது எங்க வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிள்ளைங்க கிட்ட பேச முடியாது, அதனால அமைதியா உட்காந்துட்டேன். ஆனா ஊழியம் வந்துடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. நேற்று இரவு வரைக்கும் அந்த சூழ்நிலை தான். நேற்று இரவு வரைக்கும் அதே சூழ்நிலை தான். என்னென்னவோ பண்றேன், என்ன செய்யறேன், என்ன பண்ண ஒன்றும் இல்லை. கடைசியில் ஒன்று தான் தெரிஞ்சுது. இன்றைக்கு அதிகாலை, எப்பவுமே காலையில் எழுந்து ஜெபிப்பேன். இன்னைக்கு காலையில் எழுந்து ஒன்றுமே பேசல. ஆண்டவரே ஒன்று வாய்ஸை கொடு, இல்லை ஏதாவது தடை பண்ணு, என்னால் போக முடியாது. ஒருத்தர்கிட்ட பேசணுன்னாலே 2 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டேன் சமீப காலமாக. அந்த மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்குது. ஸோ ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினேன். அந்த பாட்டு எனக்கே பிடிக்கல, ஏன்னா அந்த மாதிரி தான் பாடினேன். இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக பாடுவான்னு பாடி 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 எல்லாம் பண்ணிட்டு கிட்டிட்டு காரில் ஏறி உட்காரும்போது பிரதர் கேட்குறாரு. பேசும்போது கேட்டார், என்ன பிரதர் அப்படின்னாரு. சொன்னாங்க, கொஞ்சம் சரியில்லை தாங்க. சரியில்லை, அப்புறம் எப்படிங்க? கர்த்தர் நடத்துவார். ஒன்று அவருக்கு ஒரு 2 வசனம் சொன்னார். தேவன் நடத்துவார் பிரதர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறேன்.
கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம்ன்றது என்ன தெரியுங்களா? நிறைய விஷயத்துல நான் உங்களுக்கு ரொம்ப அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்றேன். லைஃப்ல நிறைய விஷயம் தப்பு தப்பா நடக்குது இல்லைங்களா? சரியா நடக்கல, கிடைக்கல அப்படின்றோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் மாறணும்னா அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். காலையில எழுந்துச்சு நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அந்நிய பாஷை பேசி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஓய்யஞ்சு காலையில உட்காந்து அந்நிய பாஷை பேசிக்கின்னு ஊருக்கே இவங்க தான் அலறாங்க. அது வேண்டாம். காலையில எழுந்து கர்த்தர் சமூகத்துல அமைதலா உட்காருங்க. ஆண்டவரே, நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மையும், கடந்த நாட்களில் செஞ்ச ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் சமூகத்துல சொல்லுங்க. ஒவ்வொரு நன்மையும் சொல்லி துதியுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை செஞ்சீங்க. அந்த பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜபமா இருக்கக்கூடாது. உங்க முன்னாடி ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி பேசணும். இதான் காலை ஜபத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. ஆண்டவரே, நேற்று நாள் நடக்க முடியல, இருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. இப்படி நீங்க பேச 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 உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு முன்பதாக தேவன் என்று கொண்டிருக்கிறார். ஏனால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். கண்டடைவான். காலைதோறும் கிருபை எப்படி இருக்குதா? அதுனா புதிதா இருக்குது. கிருபையா புதுசா இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கிருபைனால நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்னைக்கு காலையில நான் எழுந்துச்சேன்னா ஒரு புது கிருபை. நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஒரு புது கிருபை கர்த்தரை கொடுப்பார். அப்ப இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. காலையில எழுந்துருச்சு. சிலருக்கு அதிகாலை காலையில 7 மணி அந்த மாதிரி ஆள் யாராவது இருக்கிறீங்களா? சில ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்றியா? ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ண 7 மணிக்கு, என்னங்க இவ்வளோ காலையில் ஃபோன் பண்ணுறீங்கன்றாரு. விளங்கிட சபை இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. பலவீனத்தில் படுக்கிறது நான் அதை குறைய சொல்லலை. ஆனால் வழக்கத்தின்படி படுக்கிறது கண்டிப்பாக தப்புங்க. ஏன்னா காலையில் புதிய கிருபை காத்துட்டு இருக்குது. நமக்கு தேவன் காத்துட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைனாலும் ஆசீர்வதிக்கணும் என்னுடைய மகளை, என்னுடைய மகனை. அவன் ரிசீவ் பண்ணிக்கணும், எழுந்திருக்கணும். கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபையினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே கேளுங்க. அந்த நாளுக்குரிய வேலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு எதிரடியா வர்றவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்மியே போவோம். அதான் தேவனுக்கு ஒரு பேர் இருக்குது, சேனைகளின் கர்த்தர். அந்த சேனைகளின் கர்த்தர் காலையில காத்துட்டு இருக்கிறார் உனக்காக, உனக்காக, உனக்காக. காலையில இருந்து ஜெபிக்க ஆரம்பி. கர்த்தருக்கு காத்திருக்கணும். புது பலன் கிடைக்குமா? அந்த பலன் ஒருவேளை உன்னுடைய ஃபினான்ஷியலா இருக்கலாம், உன்னுடைய சரீர ரீதியா இருக்கலாம், உன்னுடைய குடும்ப ரீதியா இருக்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சமாதான கேட்க கொண்டு பண்ணுகிற காரியத்தை தேவனுடைய சமாதானத்தை கொடுக்கிற விதமா இருக்கலாம். அதிகாலை ஜெபத்தை விட்டாதீங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, காலையில எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருப்பேன். இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க குடும்ப ஜெபம் அது உங்களுடைய விஷயம். நீங்க குடும்பமா நல்லா இருக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா அதிகாலை ஜெபம் வேணும். நீங்க செய்யற தொழில் நல்லா இருக்கணும்னா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா, குடும்ப ஸ்திரீகள் கண்டிப்பா எழுச்சிக்கணும். ரொம்ப முக்கியம். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு காத்திருந்து வழியை கை கொள்ளுகிறவர்களை தேவன் என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். அப்ப காத்திருக்குதல் என்ன? ரட்சிப்புக்கு காத்திருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும். மாத்திரமல்ல 2 பேதுரு 3:13 வாசிங்க. 3:12. 2 பேதுரு 3:12. 2 பேதுரு 3:12. எந்த நாளுக்காக காத்திருக்கணுமா? தேவனுடைய நாள்னா என்னது சொல்லுங்க? அவருடைய வருகை.
இயேசு கிறிஸ்துனுடைய வருகை காத்திருக்கிறோமா? எத்தனை பேர் காலையில எழுந்து சொல்றீங்க, ஆண்டவரே இந்த நாள்ல உங்களுடைய வருகை இருக்குமானால் அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர்னு சொல்றோமா? இரவு தூங்கும் போது, ஆண்டவரே இந்த இரவுல உங்களுடைய வருகை இருக்குமா ஆனால் என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர் சொல்லி சுத்திகரிக்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவார், உயர்த்துவார். அப்ப புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் இந்த ஆண்டில உயரணும்னா முதல்ல என்ன பார்த்தோம்? தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்களா இருக்கணும். தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்களா இருந்தா கர்த்தர் உயர்த்துவார். இரண்டாவதாக பார்த்தோம், காத்திருந்து வழியை என்ன பண்ணுமா? கை கொள்ளணும். இந்த வழியை கை கொள்றதுன்னா என்னங்க சொல்லுங்க பாப்போம். வழியை கை கொள்ள அங்கங்க பார்க்குறோம். அவர் வழியில் நடப்பதுன்னு கூட வச்சுக்கலாமே. அவருடைய வழியில நடப்பது. சார், அவருடைய வழியில் நடப்பதுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இது ரொம்ப நாளா எனக்கு ரொம்ப ஒரு இதுவா இருந்தது. வழியில் நடப்பதுன்னா வசனத்தை படிச்சுட்டு அது பிரகாரம் நடக்கிறதா? வசனத்தை படிச்சுட்டு அது பிரகாரம் நடக்கிறதா? அவர் வழியில் நடக்கிறதா? என்னது இது? என்ன அர்த்தம் புரியல எனக்கு. அப்புறம் கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் அப்படியே நீட்டா கொஞ்சம் ஆராயும் போது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல எங்கெல்லாம் கிருபைன்னு வருதோ ஒரு சில இடங்கள்ல மெஜாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமும் கூட சேர்ந்து வரும். அந்த மாதிரி தேவனிடத்துல அவருடைய வழியில நடக்குதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் எங்கெல்லாம் தேவனுடைய வழியில் நடக்கணும்னு சொல்றாங்களோ அங்க ஒரு விஷயம் வருது. அது வாசிக்கலாம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். உபாகமம் 11:22. அன்பு கூர்ந்து போதும். இப்போ அன்பு கூர்ந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுமா இருக்குதா? உபாகமம் 19:8 வாசிங்க சிஸ்டர். 19:8. அன்பு கூர்ந்து போதும். இங்க என்ன வந்ததுங்க? அன்பு கூர்ந்து நெக்ஸ்ட் என்ன வருது? வழிகளில் நடக்கணும். இது உபாகமம் 30:16 வாசிங்க. 30:16. அன்பு கூறவும் போதும். இப்ப படிச்ச வசனங்களை வச்சு பார்க்கும்போது அவர் வழியில் நடக்கணும் போது முன்னாடி என்ன வருதுங்க? அப்போ அவர் வழியில நடக்கணும்னா, அவர் வழியை கை கொள்ளணும்னா நீங்க தேவன் மீது அன்பு கூற வேண்டும். அப்போ காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ளுகிறவர்களை தேவன் என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவாருன்னா அப்ப அன்பு கூறுதல் ரொம்ப முக்கியம். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:28. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன நடக்குமா? அந்நிய காரியம் வருதா இல்ல சகலமும் வருதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, தேவனிடத்துல நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாகவும் காத்திருக்கிறவர்களாக மாறும்போது இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி அவரிடத்துல அன்பு கூறுதுன்னா எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒன்றும் தெரியாதவங்கன்னு நினைச்சீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவரே எல்லாம் நீங்க பார்த்துங்க. சில நேரத்துல நம்ம குழந்தையா மாறணும். ஆனால் தான் இயேசு சொன்னார், இந்த குழந்தைய போல நீங்க மாறாவிட்டா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ வண்டியை காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன, ஆண்டவரே நான் போகிறேன், என் கூட வாங்க. சாப்பிடும்போது சொன்ன, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்துக்கிறீங்க, உமக்கு நன்றி. எல்லா விஷயத்தையும் அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம். இப்படி நடந்தீங்கன்னா தீமைன்ற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். அதான் பவுல் தெளிவா அனுபவிச்சு எழுதியிருக்கிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவும்.
அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் இல்லை. ஒரு இடத்துல சொல்றாரு, லிஸ்டே போடுறாரு. அப்படிப்பட்டவர் தான் சொல்றாரு, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நீங்க காத்திருந்து அவர் மீது அன்பு கூறுகிற காரியத்தில் நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க முன்மாதிரியா மாறிடுவீங்க. மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி மாறிட்டாங்க. கேரக்டர் மாத்திரம் மாறினா போதாது, வாழ்க்கை தரத்தில் தேவன் மாற்றுவார். புரியுதுங்களா? அப்போ நாம் உயரும்படி வேதம் சொல்லுகிற 4 வழிகள்ல முதலாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? துக்கிக்கிறவர்களை உயர்த்துகிறார். இரண்டாவது, காத்திருந்த அவர் வழியை கை கொள்கிறவர்களை உயர்த்துகிறார். மூன்றாவது, சங்கீதம் 147:6. சங்கீதம் 147:6. மூன்றாவதாக பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்களை யார் உயர்த்துறாரா? நிறைய பேர் சாந்தமாகறாங்க பார்த்தீங்களா? எப்போ சாந்தமா இருக்கணும், எப்போ சாந்தமா இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஆளுக்கு தெரிய மாட்டேங்குது. யாரை உயர்த்துறாரா? சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறாரா. சாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா, ஒருத்தர் சொன்னாரு, வாயை இழுத்து மூடிங்கிறது தான் பிரதர் சாந்தம். எதுவுமே பேசக்கூடாது, அமைதியா வாயை மூடிட்டு இருந்தாலே சாந்தம். அமைதியா வாயை மூடிட்டு இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள கரிச்சு கட்டிட்டு இருப்பீங்க. சிலர் உள்ள பேசுறேன்ட்டு மைண்ட் வாய்ஸ்ன்ட்டு மனசுக்கே கேட்குற மாதிரி பேசுற ஆளுங்களாங்கிறாங்க. மேபி அதாவது சாந்தம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீங்க மூல மொழியில பார்த்தீங்கன்னா பிராஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை, மூல வார்த்தை பிராஸ். இந்த பிராஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the perfect relation of God's power. தேவனுடைய சக்தியை முழுமையாக பிரதிபலிப்பது சாந்த குணமாகும். தேவனுடைய சக்தியை முழுமையாக பிரதிபலிப்பது சாந்தம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், வாய் மூடி நின்றா சாந்தம். ஆனா தேவனுடைய சக்தியை, அவருடைய வல்லமையை முழுமையா பிரதிபலிப்பது சாந்தம். எப்படி அப்படின்னு விளக்குறேன். ஆக்சுவலா பேசாம இருக்குதா சாந்தம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம், அது ஒரு வசனம் வாசிங்களா? 1 தீமோத்தேயு 6:14 வசனம். 1 தீமோத்தேயு 6:14. இங்க பவுல் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, ஒரு ஊழியக்காரனை கட்டளை கொடுக்கும்போது சொல்றாரு, பொந்தியோ பிலாத்து முன்னாடியும் தேவனுக்கு முன்னாடியும் நல் அறிக்கை பண்ணின கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும், இயேசு தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நினைச்சா எதுவும் நடக்கும். ஒரு இடத்துல சொல்றாரு, நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் 1000-10,000 தேவ தூதர்களை என்னால் என்ன பண்ண முடியும், இறக்க முடியும்ன்ற. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய கட்டளைக்காக பரலோகம் காத்து கொண்டிருந்தது. அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இயேசு மறைந்தார்ன்னு இருக்கும் வசனம். கடல் மேல நடந்தவர். இதை விட வேற வல்லமை வேணுமா? ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை குற்றப்படுத்தவங்களால யாரால முடியும்? சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம என் மேல என்ன குற்றம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க, இவர் நல்லவர்னு கொடுப்பாங்களா? நம்ம வீட்லயே கொடுக்க மாட்டாங்க, வீட்லயே கொடுக்க மாட்டாங்க. ஐயா அதுவா, அது சும்மா பேச்சு தான் அப்படின்வாங்க.
நல்லா புரிஞ்சுங்க. இயேசு எல்லா வல்லமையும் படைத்தவர். ஆனா சேவர்களால அடிபட்டு கைகள் கட்டப்பட்டு, அதுவும் இந்த சேவர்கள் எப்படி அடிச்சாங்க தெரியுமா? ஒரு ராஜா மாதிரி வச்சு அடிச்சாங்க. யூதருடைய ராஜா வாழ்கன்னு அவர் தலையில என்ன பண்ணாங்கன்னா கொட்டுனாங்க, முள்முடி வச்சாங்க, எல்லாம் அடிச்சு பிடிச்சு. அந்த நாள்ல ரோமர்களுடைய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அது ஒரு யுத்தத்தை ஜெயிச்சிட்டா அந்த யுத்த வீரன் படை தளபதி வருவான், அந்த ராஜா வருவான். ஜெயிச்சவனுக்கு தலை மேல ஒரு ஒரு ஒலிவ இலைகளினாலே ஒரு இது ஒன்று வச்சு, ஒரு கிரீடத்தை ஒன்று வச்சு, அவன் மேல ஒரு சிவப்பு சால்வையை போத்தி அப்படி கம்பீரமா கொண்டு வருவாங்க. ஆனா இப்போ அதே கேரக்டர் யார் கொடுக்குறாங்க தெரியுமா? இயேசுவுக்கு கொடுக்குறாங்க. ஈக்குவல் ஆப்போசிட். அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, தலையில கொட்டுறாங்க, முள்முடி வச்சுட்டாங்க, சிவப்பு துணியை ஒன்று மேலே போத்தி கைகளில் கட்டப்பட்ட நிலைமையில ஒரு நியாயாதிபதி முன்னாடி உலகத்தையே நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி நிற்கிறார். உலகத்தையே நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி ஒரு மனுஷிக நியாயாதிபதி முன்னாடி நிற்கிறார். முடியுமா? நிற்க முடியுமா? இன்னைக்கு நம்ம கேட்குறோம், நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி பேசுற? எப்படி இந்த கேள்வி நீ கேட்கலாம்? எப்படி நீ என்ன பார்த்து இப்படி சொல்லலாம்? இயேசு நிற்கிறார். உலகத்தையே நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதி ஒரு மனுஷிக நியாயாதிபதி முன்னாடி நிற்கிறாரு. அமைதியா பேசாமல் இருந்தார். அதுதாங்க சாந்தம். அதுதான் சாந்தம். தேவனுடைய சக்தியை முழுமையாய் பிரதிபலிப்பது சாந்தம். நம்ம நினைக்கிறோம் நல்லா பேசுறவங்க வீரம்னு. நல்லா பேசின என்னது வீரம்? பேசாம அமைதியா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வீரமா. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ ஒத்த வார்த்தை பேச, நீ 10 வார்த்தை பேசலாம், நான் ஒத்த வார்த்தை பேசினா நீ என்ன ஆகுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன பண்ணல, பேசல. கண்ட்ரோல்டா அமைதியா நீ பேசுப்பா, நீ பேசுமா நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் சாந்தம். அப்போ நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எங்கெல்லாம் நம்ம அந்த சாந்தத்தை விட்டுட்டோம். குடும்பத்தில் விட்டுட்டோம், வெளியில் விட்டுட்டோம். சில நேரத்துலலாம் வெளியிலலாம் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர் செஞ்சே இருக்க மாட்டார், ஆனால் இவர் செஞ்ச மாதிரி ஒரு குற்றம் வந்துடும். அதுக்கு அவர் பண்ணுவார் பாருங்க, என்ன பார்த்து சொல்லிட்டாங்க ஐயா, என்ன பார்த்து சொல்லிட்டாங்க, நான் செய்யலையே. எங்கள் கம்பெனியில் இப்படி தான் ஒரு முறை நடந்தது. யாரும் செய்யாத ஒரு குற்றத்தை ஒருத்தர் செஞ்சுட்டேன்னு சொன்னோன்னே ஓடிட்டார் திடீர்னு வெளியில். ரொம்ப நாளுக்கு முன்னாடி திடீர்னு ஓடிட்டாங்க மனுஷன். ஓடின எதுக்கு ஓடினார் வெளியிலன்னா, கற்பூரம் வாங்கி வர்றாரு. கற்பூரம் அதை ஏற்றி கையில் அனுப்பிச்சாண்டாவா, நான் உண்மை உள்ளவன் அப்படின்னு அர்த்தமா. வாங்கிட்டு ஓடிட்டாரு. அது அவ்வளோலாம் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இயேசு மேலே குற்றமே இல்லை, ஆனால் குற்றவாளினாங்க. இயேசு அமைதியாக இருந்தார், அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? தெய்வத்தினுடைய முழு சக்தியா அவர் பிரதிபலிச்சார். ஏன்னா நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. நான் இங்க உணர்ச்சிவசப்பட்டுட்டேன்னா என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு பாவ மன்னிப்பு என்னால கொடுக்க முடியாது, அவனை பரிசுத்தவானா மாற்ற முடியாது, பரிசுத்தவாட்டியா மாற்ற முடியாது, நீதிமானா மாற்ற முடியாது. ஆகினால பரவாயில்லப்பா, என் மேல துப்புறீங்களா துப்புங்க, கொட்டுறீங்களா கொட்டுங்க, மனுஷனா முன்னா நான் நிற்கிறேன்னா, மகிமையின் தேவனுடைய குமாரன் தான், பரவாயில்ல, கை கட்டப்பட்ட நேரத்தில் நான் நிற்கிறேன். இதுதான் சாந்தம். இந்த ஒரு குணம் நம்ம எல்லாருக்குள்ளேயே வரணும். சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் என்ன பண்றாராம், இன்னைக்கு வரணும். கேளுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இந்த சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. சாந்த குணத்தை என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர். புரிஞ்சுது அந்த வசனம்?
உங்கள் சாந்த குணம் யாருக்கு தெரியணும்? அப்ப இனிமே உங்க வீட்டுல தான் கேட்கணும், ஐயா சாந்தமா இருந்தாரா, அம்மா சாந்தமா இருந்தாங்களா அப்படின்னு யாருக்கு தெரியணும்? ஆமா, சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியணும். ஏன்னா கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் பக்கத்துல இருக்கிறாரு, அதனால நீ அமைதியெல்லாம் இரு. உன் மேல குற்றம் சொல்றாங்களா, பரவாயில்ல, நீ பொறுத்துரு. எந்த நேரத்துல பேசணுமோ பேசணும், அது இன்னொரு விஷயம். சில வீட்டுக்காரமா கிட்ட போய் கேட்போம், என்ன இது பண்ணிட்டியா, அமைதியா நிற்கும். என்னன்னா சாந்தமா, அது வேற மாதிரி ஆயிடும். நிறைய பேர் சொன்ன கேட்டா கூட பதில் சொல்றது இல்லை. அந்த சாந்தம்லாம் கிடையாது. இது நமக்கு மேல அவதூறா பண்ணும்போது நம்ம பொறுமையா இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் என்ன பண்றாரு? உயர்த்துகிறார். கடைசியாக பார்க்கிறோம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10. ஆமென். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த 2025 நாம் உயரும்படி வேதம் சொல்லுகிற 4 வழிகள்ல முதலாவது, துக்கிக்கிறவர்களை தேவன் உயர்த்துகிறார். தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்களை தேவன் உயர்த்துகிறார். இரண்டாவது, அவருக்கு காத்திருந்து வழியை கை கொள்ளுகிறவர்களை தேவன் உயர்த்துவார். மூன்றாவது, சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் உயர்த்துவார். நான்காவதாக பார்க்கிறோம், தாழ்மைப்படுகிறவர்களை தேவன் உயர்த்துவார். தாழ்மைப்படும். இந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. லூக்கா 14:11. 14:11. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். பாத்தீங்களா? இயேசு கிளியரா சொல்லிட்டாரு, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம், நிறைய செல்வங்கள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் எதிர்பார்க்கறது அதுதான். இன்னைக்கு இந்த தாழ்மைன்ற குணம் நிறைய பேருக்குள்ள இல்லை. தாழ்மை இருந்தா மற்றவங்க சொல்றதை நம்ம அமைதியா கேட்போம். ஆனா இன்னைக்கு நம்ம மற்றவங்க சொல்றதை நம்ம என்ன பண்றது இல்லை, கேட்கறது இல்லை. தாழ்ந்த குணம் நமக்கு வேணும் சகோதர சகோதரி, அது ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3:34. தாழ்மை உள்ளவர்களுக்கும், ஆமா சகோதர சகோதரி, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம தீர்மானம் எடுக்கணும், தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள வரணும். கர்த்தருக்கு காத்திருந்து, அதிகாலையில காத்திருந்து அவருடைய வழியை கை கொடுத்து அவர் மீது அன்பு கூறும்போது கர்த்தர் நம்ம உயர்த்துவார். சாந்த குணம் உள்ளவர்களா மாறணும், தாழ்மைப்படுகிறவர்களா நம்ம இருக்கணும். இந்த 4 காரியத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சா நிச்சயமாகவே கடந்து வந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்காது. இது ஆசீர்வாதமான ஆண்டு, இது உயர்வின் ஆண்டு. இது ஆசீர்வாதமாகவும் உயர்வாகவும் மாற்றிக்கொள்வது யார் கையில் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு தெளிவாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த 4 காரியத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் இன்னும் அரும்பெரும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி உயர்வுக்குரிய ஆண்டாக இந்த சபையையும், சபை போதகரையும், சபை குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி காரியத்தை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.